வெல்கம் டு பீச் கலெக்ஷன் 27. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு கிஃப்ட் ஹேம்பர் தான். இந்த கிஃப்ட் ஹேம்பரில் வந்து ஒரு செயின் வந்துடும், ஒரு பிரேஸ்லெட் வந்துடும், அப்புறம் ஒரு செட் இயரிங்ஸ் வந்துடும், அதோட ஒரு சாக்லேட் ப்ளஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன கிஃப்ட் கோடிங் கொடுக்க போகிறீங்களோ அந்த கோடிங்ஸ் இதில் நாங்கள் எழுதிடுவோம். ஸோ இந்த ஹேம்பர் முழுக்கவே ஒரு கஸ்டமைஸ்டு ஹேம்பர் தான். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த செயின்ஸ் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் சில்வர் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து இதில் வந்து கோல்டுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து சார்ம்ஸுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் பிரேஸ்லெட்லேயுமே பிரேஸ்லெட் கலர் ப்ளஸ் சார்ம்ஸையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சாம்பிளுக்கு தான் நான் இங்கே வச்சுருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்ருவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த இயரிங்ஸ் செட்டுமே, இந்த இயரிங்ஸ் சார்ம்ஸுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து நான் ஒரு சாம்பிள் தான். எனக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டால் போதும், உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். இந்த கிஃப்ட் ஹேம்பரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 rupees தான். ஸோ இந்த இதுக்கு ஷிப்பிங் ஜஸ்ட் 30 rupees நீங்கள் பே பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த ஹேம்பர் வந்துடும். ஸோ உங்களோட ஸ்பெஷல் பர்சன் இல்லைனா நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிஃப்ட் ஹேம்பரை எனக்கு 1 week முன்னாடியே சொல்லிடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட் வந்து கொரியர் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு இந்த பர்சனல் யூஸ்க்காக இந்த கிஃப்ட் ஹேம்பர் பிடிச்சிருந்துச்சுனாலும் இந்த கிஃப்ட் ஹேம்பரை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்த கிஃப்ட் ஹேம்பர் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.